எப்படி சார் தெரியும்? எங்களுக்கே தகவல் சொல்லுங்க சார். கபிலன் சார் இந்த பாலத்துக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குனதுல இருந்து என்ன வேலை நடக்குது நான் தான் சார் நான் தான் சார் ரிப்போர்ட் பண்ணீங்க. மேல ஆயிஷா வரணும் சார். அந்த குடிநீர் வடிகள் பைப் போட்டு இது பாருங்க சார். மேல இருந்து ஒரு டப்பா தண்ணி ஊத்துற சார். நேரா கீழ தான் ஊத்தும். மேல இருந்து ஒரு டப்பா சார். என்ன சார் அத பார்க்க மாட்டீங்க. என்ன போய் பாருங்க. ஓரமம் தவிடு அது ஒரே காசு அடிச்சு மேல அடிக்க மாட்டீங்க. தவிடு எல்லாம் அடிச்சு வச்சு அதான் சார் ஓரமம் தவிடு அது என்ன சார்? என்ன ஆய்வு பண்றீங்க? இன்ஜினியர் கிடையாது, ஒண்ணு கிடையாது. நீங்க எப்ப போய் சொல்றீங்க? ஆய்வு பண்ணாம போயிட்டு இருக்கீங்க. ஆய்வு பண்ணாம பாலத்தை நீங்க ஒப்பே கொடுத்தீங்க. இந்த அந்த பாலம் மாதிரி இது 1000 கூடாது. நாங்க அத பாருங்க பேந்து நிக்குது. அந்த மாதிரி 1000 கூடாது நிக்கிறோம். ஆய்வு பண்ணீங்க. மண்ணு கொட்டி வச்சிருக்கா சொல்றீங்க. எந்த நேரத்துல வேணாலும் இந்த மண்ணு கொட்டினா பிரச்சனை ஏற்படுங்கிறத மக்களுடைய பயம். சரி நீங்க ஆய்வு பண்ற மாதிரி சொல்றேன். ஆய்வு பண்ணா இதனால இந்த பாக்கத்துல நீங்க மண்ணு சரிஞ்சனா என்ன ஆகும் சார்? அதே மாதிரி ஒரு சட்ட வேடி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வண்டி உள்ள வருதுன்னா இந்த வண்டி வெளிய போகுதுன்னா மழை தண்ணி வருதா அது என்ன பைப் போட்டுருக்காங்க. அது நீங்க பாக்கணுமா பாக்குறாங்க சார். எந்த இடத்துலயாவது பதில் சொல்லுங்க சார். எல்லாம் போட்டுருக்காங்க. எந்த இடத்துலயாவது எப்ப சார் உள்ள நுழையறப்ப சார் வெளிய போற பாலமா எங்கயாவது ஒரு பலகை கொடுத்திருக்கமா சார்? எங்கயாவது வச்சிருக்கமா சார்? திருச்செங்கோடு எங்க போற ஈரோடு எங்க போற தெரியாம போட்டு வச்சிருக்கீங்க. கேக்குற கேள்விக்கு ஒரு கேள்வி கூட அவங்களால பதில் சொல்ல முடியாம பாத்துக்கலாம் சார், அடுத்தது ஆய்வு பண்ணிக்கலாம் சார். அப்ப ஆய்வு பண்ணாம தான் இந்த பாலத்தை திறந்து வைப்பாங்களா? அது எப்படி காங்கிரீட் வந்து கையினால பண்ண முடியும்? மேனுவலா பண்ணிருக்காங்க சொல்றாங்க. ஓகே, மேனுவலா எப்படி பண்ணுவாங்க? மேனுவலா எப்படி பண்ண முடியும்? கையில இழுத்தா வரதுக்காக வந்து பாலம் கட்டி வச்சிருக்காங்களா? ஏன்னா கம்பி போட்டு கடப்பாரி போட்டு யாராவது குத்தி எடுத்தாங்கன்னா எவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கு, பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாதா? ஆய்வு பண்ண முடியாதா? அவங்க சொன்ன பதில் என்ன? மேனுவலா ரிமூவ் பண்ணிருக்காங்க. மேனுவலா எதில் ரிமூவ் பண்ணுவாங்க? என்ன கையில வந்து தள்ளுனா வந்து காங்கிரீட் உடையுதுன்னா அந்த காங்கிரீட் லட்சணம் என்ன இருக்கு? நாங்க வந்து மேல்முறையீடுறாங்க. கண்டிப்பா இந்த பாலத்துல வந்து போக்குவரத்து தடை பண்ணி மேல்முறையிட்டு உறுதிப்படுத்தின அப்புறம் வந்து போக்குவரத்து பண்ணணும் அப்படிங்கறது எங்களோட கோரிக்கை. இங்க இருந்து நம்ம கீழ் ரோட்ல இருந்து போனோம்னா மேல இருந்து வரக்கூடிய ரோடு 2 ஜாயிண்டா வரனால பல்வேறு அசம்பாவித ஆக்சிடென்ட்கள் நடக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்குது. இது மாதிரி பல கேள்விகள் வந்து மக்கள் மனசுல இருக்கு. உதாரணத்துக்கு கையில இப்படி எடுத்தாவே வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தரம் எப்படி இவ்வளவு பெரிய பாலத்தையும் இவ்வளவு பெரிய இந்த ப்ராஜெக்ட் எப்படி பாதுகாக்குங்கிறது நம்ம வந்து ஆய்வு மேற்கொள்ளணும். சம்பந்தப்பட்ட மத்திய மாநில துறை அதிகாரிகள் இதுக்கு தனி கவனம் கொடுத்து இதை ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கையை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கை. சாலை ஓரங்களா இருக்கு கனரக வாகனங்கள் மோட்டார்களை